आनन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविज्ञानां हयग्रीवम् उपास्महे। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणौ प्रपद्ये। இப்படியாக அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வார்த்தைகளை ராமானுஜரிடத்தில் கூறுகிறாள். அதில் முதல் வார்த்தையாக அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல என்கிறாள். அது என்ன அக்ரூரரை போல பார்ப்போம். தேவகி வசுதேவரின் 8வது குழந்தையால் தனக்கு மரணம் என்று அசரீரி சொல்ல கேட்ட கம்சன் அந்த 8வது சிசுவான ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்லும் பொருட்டு தனுர்யாகம் என்று ஒரு விழாவை ஏற்படுத்தினான். தன் மகா மந்திரியான அக்ரூரரை பிருந்தாவனத்திற்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து வருமாறு பணிந்தான். ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்ததிலிருந்து அக்குழந்தையை கொல்ல கருதி பல அசுரர்களை ஏவினான். அவை அனைத்திலும் தோல்வியடைந்த கம்சன் கிருஷ்ண பக்தனான அக்ரூரர் கிருஷ்ணனை கட்டாயம் அழைத்து வருவார் என்ற நம்பிக்கையில் அனுப்பினான். அக்ரூரரும் அவ்வாணையை ஏற்று அழைத்து வருவதாக கிளம்பினார். ஸ்ரீ கிருஷ்ணன் சாட்சால் நாராயணனே என்ற ஞானமுடைய பரமபக்தனான அக்ரூரர் கிருஷ்ணன் ஜனித்தது முதற்கொண்டு கிருஷ்ண தரிசனத்தின் பொருட்டு பிரார்த்தித்து வந்தவர். அப்படிப்பட்ட பக்தரை கம்சன் கிருஷ்ணரை கொல்ல அனுப்பாமல் அழைத்து வர கட்டளையிட்டதே கிருஷ்ணலீலை அல்லவா? அக்கிருஷ்ணன் அல்லவோ கம்சனின் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு இப்படி தூண்டு விடுகிறான். 11 வருடங்களாக கிருஷ்ணநாம ஜபத்திலேயே இருந்த அக்ரூரருக்கு அந்த தாபம் தீரும் என்று தனம், வஸ்திரம், ஆபரணங்கள் அனைத்தும் சமர்ப்பித்து கிருஷ்ணனை தனுர் யாகத்திற்கு அழைத்து வா என்ற கட்டளை தேனினும் இனியதாக இருந்தது. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த பிருந்தாவனத்திற்கு செல்லப் போகிறோம். கிருஷ்ணனுடன் கூடி அவன் திருமேனி அழகை பருகி அவன் திருவாய் மொழிகளை செவியார கேட்டு அனுபவிக்கலாம் என்ற பாரிப்புடன் பிருந்தாவனம் செல்கிறார். பிருந்தாவனத்திற்கு சென்ற அக்ரூரர் தான் பிரார்த்தித்தபடியே கிருஷ்ண அனுகிரகம் பெற்று எண்ணிலடங்கா பக்தர்களை விட்டு பிரிந்து பிருந்தாவனத்திலிருந்து மதுராவிற்கு அழைத்து வருகிறார். வரும் வழியில் யமுனை நதியில் அக்ரூரர் தன் அனுஷ்டானத்திற்கு இறங்கின சமயம் ஆதிசேஷ தல்பத்தில் க்ஷீராப்திநாதனான கிருஷ்ணர் பலராமர்கள் சேவை சாதித்தனர். பக்த பராதீனனான பகவான் தன் பரமபக்தரான அக்ரூரரை இவ்வாறு அனுகிரகிக்கிறார். பரமபக்த அக்ரூரர் மதுராவில் இருந்ததால் அவரது அதீத பக்தி விசேஷத்தால் கிருஷ்ணனை அழைத்து வரும் பாக்கியம் கிட்டியது. அப்படி அக்ரூரரை போல தான் ஒன்றும் பகவானிடத்தில் பக்தியோ தாபமோ உடையவள் அல்ல, அவரை போல கண்ணனை அழைத்து வருகிறேன் என்று சொல்லும் நம்பிக்கையும் அடியாளுக்கு கிடையாது. அடியாள் வெறும் முசல் புழுக்கை என்று கூறுகிறாள். 2வது வார்த்தையாக என்ன சொல்லுகிறாள் அதனை பார்ப்போம். அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போல என்கிறாள். அதிவிசேஷமான கிருஷ்ண பக்தர் விதுரர். அவர் வியாச மகரிஷியின் தவ மகிமையின் அனுகிரகத்தால் பிறந்தவர். ஹஸ்தினாபுரத்தின் மகாமந்திரி ஆவார். ஆனால் மிக எளிய வாழ்க்கை மேற்கொண்டவர். யமதர்மராஜனின் அவதாரம், நீதிமான், அகங்கார மமகாரங்களை வென்றவர். மகாபாரதத்தில் பாண்டவ தூதனாக கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் சென்ற சமயம் பீஷ்மர், துரியோதனன் போன்றவர்கள் தன் மாளிகைக்கு அழைத்த போதிலும் அரச மாளிகைக்கு செல்லாமல் தன் பக்தனான விதுரரின் குடிலுக்கு தானே செல்கிறார். கிருஷ்ணனை கண்டு பரவசத்துடன் தன் நிலை மறந்த விதுரரின் மனைவி கிருஷ்ணனுக்கு அர்க்யம் பாத்தியம் சமர்ப்பித்து ஆசனமிட்டு அதீத சந்தோஷத்தில் கலங்கியவராய் கிருஷ்ணனுக்கு வாழைப்பழத்தை உரித்து தோலை கொடுக்க கிருஷ்ணனும் ஞானீது ஆத்மைவ மேமதம் என்னும்படி அத்தோலையே அமுதமாக கொண்டு ஏற்கிறான். விதுரர் அபச்சாரத்தை தன் மனைவிக்கு உணர்த்த அவரும் அவளும் தெளிந்து தோலை விலக்கி பழத்தை கொடுக்க கிருஷ்ணர் பசியாறிவிட்டது என்கிறார். இப்படி ஒரு நிகழ்வுக்கு பிறகு விதுரர் அகம்பாவம் என்பது சிறிதும் இல்லாமல் இருந்தவர். கிருஷ்ண கடாட்சத்தினால் விதுரர் தர்ம யுத்தத்தில் பங்கேற்காமல் க்ஷேத்ராடம் ஆசேது ஹிமாச்சலம் சென்று வர பாக்கியம் ஏற்படுகிறது. ஆனாலும் விதுரர் அகம்பாவம் அற்றவராகவே இருந்தார்.
விதுரர் க்ஷேத்ராடனம் முடிந்து திரும்புகையில் உத்தவரை சந்தித்து கண்ணனுடைய நலம் பற்றி விசாரிக்க, உத்தவரும் கண்ணன் தன்னடி சோதிக்கு எழுந்தருளியதை கூற விதுரர் கதறுகிறார். உத்தவர் தானும் விதுரரிடம், நீர் கலங்கக்கூடாது, ஒவ்வொரு ஜீவனும் தன் அந்திம தசையில் பகவானையே ஸ்மரிக்க வேண்டியிருக்க, அந்த பகவான் கிருஷ்ணன் தான் தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளும்போது விதுரரை பார்க்க வேண்டுமே என்று உம்மை நினைத்தாரே, அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய பக்தரல்லவா நீர் என்கிறார். இப்படி கிஞ்சித்தும் அகம்பாவமற்ற பரமபக்தரான விதுரரைப் போல அடியேன் அகம்பாவம் ஒழிந்தவளாக இல்லையே என்கிறாள் அந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை. மற்ற வார்த்தைகள் தொடரும். நமஸ்காரம்.